தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் ரவையை மட்டும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இது ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வெறும் ரவை மட்டும் இருந்தால் போதும், சும்மா பிரமாதமாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துருவோம். இதுக்கு நான் ஒரு நல்லா பழுத்த புளிப்புள்ள தக்காளியாக ஒரு தக்காளி பாதி வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்ததை வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம முறுக்கு உரலில் போட்டு புளியும் போது அதோட தோலெல்லாம் மாட்டிக்கக்கூடாதுங்கிறனால இப்போ நம்ம வடிகட்டி அதை ஜூஸாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஜூஸ் இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ஒரு கப் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கணுன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை. மிதமான சூட்டில் நல்லா ரவை சூடு ஏறினா போதும். கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை அதில் எடுத்து ஊற்றிடுவோம். 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி தேவைப்படும். நம்ம 1 கப் ஜூஸ் ஊற்றிட்டோம். அப்போ இன்னொரு கப்பு ப்ளைன் வாட்டராக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ப்ளைன் வாட்டராக ஊற்றினதுக்கப்புறம் நம்மளோட சுவைக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ ப்ளைன் வாட்டர் ஊற்றிட்டோம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கணுங்கிறதுக்காக கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ எல்லாம் வந்துடும். இப்போ வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லை அப்படின்னாக்க குக்கிங் ஆயில் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஆறினோன்னே சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு நம்ம முறுக்கு உரலில் போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மேஜிக் இது இருக்குது. இதில் போடும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நீங்கள் முறுக்கு உரலில் கூட போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பால் கவரில் கோன் மாதிரி செஞ்சு அதில் கூட போடலாம். அப்படியும் இல்லைனாக்கா உருண்டை மாதிரி உருட்டி போடலாம். நம்மளோட விருப்பம்தான். என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இல்லை தட்டை மாதிரி கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கலாம். எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இது ரவை மட்டும் போடுறதுனால பிரிஞ்சு போயிடும்னு நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு. நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறனால இதோட டேஸ்ட் குர்குரி மாதிரி புளிப்பு உரப்புமாக இருந்துச்சு. ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் சீரகம் அப்புறம் ஓமம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரை நீங்கள் சேர்த்து இதில் செய்யலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.